எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் இயேசுவே குடும்ப தலைவர் இயேசுவே குடும்ப டாக்டர் இயேசுவே குடும்ப நண்பர் இயேசுவே எங்களுக்கெல்லாம் இயேசுவே குடும்ப தலைவர் இயேசுவே குடும்ப டாக்டர் இயேசுவே குடும்ப நண்பர் இயேசுவே எங்களுக்கெல்லாம் எங்கள் குறைகள் நிறைவாக்குவார் எங்கள் குடும்பத்தை காத்திடுவார் எங்கள் சந்ததி செழிக்கச் செய்வார் எங்களை எப்போது மகிழச் செய்வார் எங்கள் குறைகள் நிறைவாக்குவார் எங்கள் குடும்பத்தை காத்திடுவார் எங்கள் சந்ததி செழிக்கச் செய்வார் எங்களை எப்போது மகிழச் செய்வார் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் எங்கள் கண்ணீர் யாவும் துடைப்பார் எங்கள் கவலைகள் போக்கிடுவார் எங்கள் தேவைகள் யாவும் தருவார் எங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பார் எங்கள் கண்ணீர் யாவும் துடைப்பார் எங்கள் கவலைகள் போக்கிடுவார் எங்கள் தேவைகள் யாவும் தருவார் எங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பார் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் இயேசுவே குடும்ப தலைவர் இயேசுவே குடும்ப டாக்டர் இயேசுவே குடும்ப நண்பர் இயேசுவே எங்களுக்கெல்லாம் இயேசுவே குடும்ப தலைவர் இயேசுவே குடும்ப டாக்டர் இயேசுவே குடும்ப நண்பர் இயேசுவே எங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படைத்தவர் வாக்கு தத்தம் செய்தவர் இந்த வானமும் பூமியும் படைத்தவர் வாக்கு தத்தம் செய்தவர் லல்லா லலா 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 லல்லா லலா
அபிஷேகம் முன்னில் பெருகச் செய்வார், அற்புதம் தினமும் செய்திடுவார். ஆசிர்வதிப்பார் இயேசு ஆசிர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசிர்வதிப்பார் இயேசு ஆசிர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார், குறைவுகள் எல்லாம் நீக்கி. தேசிக்காக ஜெபிக்கிற இயேசுப்பா, தொடர்ந்து உங்க மகள் குடும்பத்துக்கும் உங்க தேசத்துக்கும் நல்ல மகளாய் விளங்குகிறது செய்ய எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இயேசுவின் உன்னதமானவரில் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிவாட்சியம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிவாட்சியமே. கொஞ்சம் பக்கத்துல அவர் சேர்க்கை அவர் சத்தியம் வரி செய்யும் கேடகமா என் நம்பிக்கையும் மகளே. அவர் சத்தியம் வரி செய்யும் கேடகமா என் நம்பிக்கையும் மகளே. அவர் சேர்க்கையின் கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்க கரங்களில் ஏந்திடுவார். இடராதபடி தங்க கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேர்க்கையின் கிளம்புவதை சிறகுகளால் மூடுவார். கேமரா கௌதரமா சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் மெதிப்பார். அவர் நாமத்தின் முற்று நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தினே முற்று நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேர்க்கையில் அடைக்காலம் போலவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்காலம் போலவே தாம் சிறகுகளால் மூடுவார். மகளுக்காக சோதனை பண்ணும் ஆண்டவரே, நல்ல மகள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தாராக பிள்ளைகளாக மகளை ஆசீர்வதிக்கிறேன் சொல்பா. ஜீவகாரமுடைய கரம் மகளோடு இருப்பதாக குடும்பத்துக்கு ஒரு அருமையான மகளாக தெரிந்து செய்யுங்க. ரத்தனத்தில் மறைத்துக் கொள்ளுங்க. இன்னும் அந்த கண் விடாமல் காத்துக்கொள்ளுங்க. ஆசிரியங்க உடனே வாசிப்போம். ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்திக்கு தக்க பலனை கற்றுவதற்கு கட்டிடுவாராக. இஸ்ரவேல் தன்னுடைய கத்துடையில் அடைக்கலமா வந்து உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலனை அனுபவித்து உன் மகளை ஆசீர்வதிப்பாராக. உங்க ஆசீர்வாத மகனை மகளை பார்த்துக் கொள்ளுங்க. ஞானமான மலர் அதில் திருடு செய்யுங்க. அந்த காரங்கள் அந்தவரை தொடாமல் காத்துக் கொள்ளுங்க. மகளோடு இருப்பதாக ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களோடு இருப்பதாக வந்த அந்த மக்களோடு இருப்பதாக தொடர்ந்து ஆசிரியங்க. மற்ற காரியம் நடத்தி காத்துக் கொள்ளுங்க. நாமத்தில் நல்ல
ஆகின்றது உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளார என் உள்ளம் உறுதியாகின்றது உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம்மந்து பெரியது அளவுகள் அற்றது
எனக்கு ஒரு ஆசை உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை என் உள்ளம் கவர்ந்தவரே என் நெஞ்சம் நிறைந்தவரே இசையா இசையா உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில சிறு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே சீர் சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே மானூத்தும் மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில கடந்தா ஊரு வருமே
முகநக முகநகையே முகநக முகநக முருநகையே முருநக முருநக தருநகையே தருநக தருநக வருணனையே யாரது யாரது புன்னகை கோர்ப்பது யாவிலும் யாவிலும் என் மனம் Look at my face in the mirror, and I wonder what I see. I'm just a traveling soldier, and I'll be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. Though they say I'm a failure, do they know who I can be? If they wanna know who I am, they just have to wait and see. But right now, I just wanna be free. I wanna be all I can be. Look at my face in the mirror, and I wonder what I see. I'm just a traveling soldier, and I'll be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. Hey, hey, I wanna be all I can be. I'm just a traveling soldier, and I'll be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. I'm just a traveling soldier, and I'll be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. Hey, hey, I wanna be all I can be. Hey, hey, I wanna be all I can be. Hey, hey, I wanna be all I can be. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு குடும்பத்தாருக்கு அன்பு பிள்ளை ஜெசியை ஈவாக கொடுத்து சிறு பிராயம் முதல் இந்த நேரம் வரைக்கும் பிள்ளையை கடின்மணி போல் பாதுகாத்து இந்த வாலிப பிராயத்தை எட்ட கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு போடாக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை வாழ்த்த ஆசீர்வதிக்க ஆண்டவரை குடும்பத்தாராக சபையாராக நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம்.
ஆசிர்வதியும். எங்கள் வாழ்த்துதல்கள் அனைத்தும் பிள்ளைகளின் வாழ்க்கையில வந்து பலிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் இந்த தெய்வீக மகிமையின் பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சங்கீதம் 144 அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரன் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடு மாடுகள் 10,000 பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பெருமையானவர்களே, நண்பு குடும்பத்தாருக்காக தேவனை நான் துதிக்கிறேன். ஆரம்ப நாட்களிலிருந்தே எல்பத்தில் ஜெப வீட்டிற்கு அன்பு குடும்பத்தார் வருவது வழக்கம். இந்த நாட்களிலே அன்பு தகப்பனார் ஜோசப் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். இந்த நாளிலே நம்மத்தில் அவர் இல்லை என்றாலும் கூட அவர் நினைவு கூறுவது நலமாய் எனக்கு கண்டது. பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்த்து இந்த நாட்களில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். பைபிள் வசனம் இருக்கு, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமானது, அது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்களுடைய வாழ்க்கையில்
ஒற்றுமை என்பது ரொம்ப அரிதான ஒரு காரியம். ஊழியத்தின் பாதையில் இந்த 20 வருஷ காலமாக அநேக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களை சந்தித்திருக்கிறேன். கொஞ்ச பேருடைய குடும்பத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு சகோதர ஒற்றுமை, ஒரு ஒருமனம், அன்பு, ஐக்கியம் பார்க்க முடியும். நான் பார்த்துருக்கிறேன், எந்தெந்த வீட்டில் சகோதரர்களுடைய ஒற்றுமை, அந்த அன்பு, பாசம் இருக்கிறதோ அந்த குடும்பங்கள் தலை தோங்குகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாளில் இந்த அன்பு குடும்பத்தாருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் ஜெபிப்பது வழக்கம். ஆனால் இந்த அன்பு குடும்பத்தாருக்கு கொஞ்சம் அதிகமாக ஜெபிப்பேன். ஏன் அப்படின்னா, சத்ரு இந்த சகோதரர்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவையும் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த உலகம் அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கிற குடும்பத்தை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏதாவது சொல்லி ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணு தான் பார்ப்பான். என்னுடைய வாழ்க்கையில் அனுதின ஜெபங்களில் அதிகமாக இந்த அன்பு குடும்பத்துக்கு ஜெபிப்பது, ஆண்டவரே இந்த சகோதரர்களுக்குள்ள இந்த அன்பு இன்னும் பலப்படணும், இன்னும் இந்த அன்பு, பாசம், இந்த ஐக்கியம், இந்த ஒருமனை நிலைத்திருக்கணும், சத்துரு கண்ணமிடாதபடி பாதுகாத்து கொண்டோம் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கும்போது சிலுவைப்பட்டியிலேருந்து போல்டமரத்துக்கு சர்ச்சுக்கு வரணும், ரொம்ப தூரம்தான். பக்கத்தில் இருக்கிற ஆட்களே வர மடிப்பாங்க, 2 தெரு தள்ளி இருப்பாங்க, வர யோசிப்பாங்க. ஆனால் கூடுமானம் மட்டும் எல்லா ஆராதனைகள்லையும் தூரத்தை பார்க்காம, நேரத்தை பார்க்காம, இந்த ஒரு பைக்கில் 4 பேரை வச்சுட்டு இந்த வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு, அவங்க அப்பா சொன்னது, எப்போ என்னன்னாலும் சரி ஏல்பேத்தல் சபை வீட்டுக்கு தான் போகணும். பக்கத்தில் நிறைய சபைகள் இருந்தாலும் ஏல்பேத்தல் சபையை முக்கியப்படுத்தி இந்த ஆதி சபையை மறக்காமல், அந்த அன்பில் மறக்காமல் எங்களையும் நேசித்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வாழ்ந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஆகவே அவளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் பாலனுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கத்த நல்ல பிள்ளையை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை நல்ல ஜெசியை கத்த பெரியவளாக்கி இருக்கிறார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிகமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதனால் நீங்களும் ஜெபியுங்கள். வாலிப பிராயம் முக்கியமான ஒரு பிராயம். இந்த நாட்களில் சமுதாயத்தில் பார்க்கும்போது ஃபோன் ஆனாலும் சரி, இன்டர்நெட் ஆனாலும் சரி, டிவினாலும் சரி, உலகமும் சரி, இந்த வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஒழுக்கத்திலும் சரி, தேவ பயத்திலும் சரி. பைபிள் சொல்லுது, வாலிப பிராயத்திலே ஒரு சிருஷ்டிகரை நினை. ஆகவே அந்த பிள்ளைக்கு சொல்கிற ஒரே புத்தி, நல்லா பைபிள் வாசிக்கணும், தேவனுக்குள்ள பலப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உலகம் ரொம்ப ஆட்கொண்டுட்டு இந்த நாட்களில் நானும் கூட வரும்போது என் மனைவிட்ட பேசிட்டு வரும்போது எங்கள் சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த நாட்களில் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ என் பிள்ளைகளை நினைச்சாலே பயமாக இருக்குது. ஸோ ஏன்னா அவ்வளவு காரியம், உலகத்தின் காரியம். படிக்க போனாலும் சரி, ஸ்கூலில் போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த உலகம்தான் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் தேவனுக்குள்ள பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பெற்றோரும் தவறிடுறாங்க. அதனால் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு புத்தி தான், இயேசுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் தான் வசனம் சொல்லுது. ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால தான் போதிக்கப்படணும், வசனத்தினால தான் போதிக்கப்படணும். உலகத்தின் காரியங்கள், சூது, வாது, பொய், இதிலெல்லாம் பிள்ளைகள் வளர்க்கப்படவே கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு பயப்பட்டு வளரணும். ஆகவே பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது வந்திருக்கிற எல்லாரும் எளிமை நிற்கலாமா? கொஞ்சம் எளிமை நின்று. யார் எந்த மதத்தினாலும் சரி, பிள்ளையை நீங்கள் வாழ்த்த போறீங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டது பிள்ளையே நீங்கள் வந்து வாழ்த்தணும் தான். ஒரு விஷயம், எல்லாரும் எளிமை நின்று அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கிறேன். அன்பின் பல்லவ பிதாவே, இந்த நாளில் அன்பு பிள்ளை ஜெசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பருவம் முதல் பிள்ளையை ஆண்டவரே ஆற்றி தேற்றி பராமரித்து எல்லா வியாதி துன்பங்களுக்கு பிள்ளையை விலக்கி ரட்சித்து கொடுத்து இந்த நாளில் பிள்ளையை பெரியவளாக்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உன் குமாரத்திகள் சித்திரன் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல் இருப்பார்கள் என்பது உம்முடைய வாக்கு தத்துவம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அன்பு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையை ஆண்டவரே இந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு அலங்காரமாய், ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உத்தம ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் உங்களுக்கு எதிர்கொண்டு வருவார். உங்கள் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிப்பார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுடைய சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
உம்முடைய கிரீடம் பூக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி மகிமையை அது குறிக்கிறது. அன்பு பிள்ளையின் மேலே இப்படி மகிமை எப்பொழுதும் தங்கி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தாரும், கல்விமான ஞானத்தை தாரும். ஆண்டவர், படிப்பிலே பிள்ளை சிறந்து விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையின் எதிர்காலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையின் எதிர்காலங்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசமாக இருக்கட்டும். அன்பு பெற்றோரின் வாஞ்சைகள், குடும்பத்தாரின் வாஞ்சைகள் அனைத்தும் பிள்ளையின் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா வாலிபத்தின் தீமைகளுக்கும் பிள்ளையை விலக்கிடச்சியும், துஷ்டன் உன் வழிகளில் வருவதில்லை, நியாய கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதில்லை என்ற வேத வசனத்தின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துஷ்ட சக்திகள், துஷ்டன் வராதபடிக்கு பிள்ளையை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே எல்லா தீங்குக்கும் காப்பாற்றும். பிள்ளையின் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் பிள்ளையின் மீது உடைய கண்கள் நோக்கமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அன்பு குடும்பத்தாருடைய எல்லா சின்ன பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள்ளாக வசனத்திலே, தேவ பயத்திலே, பக்தியிலே பிள்ளைகள் வளர்ந்து விருத்தி அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற எல்லா நிறைய பெற்றோர்கள் உண்டு. எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் சத்துருவானவன் ஆண்டவரே மாயையிலே பிள்ளைகளை கொண்டு போகாதபடிக்கு நீ பிள்ளைகளை அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், உமக்கு பயந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய சாட்சியாய், ஒரு வெளிச்சமாய், ஒரு உப்பாய் ஆண்டவரே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிற சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிறேன். நண்பர்களுக்காக, சபையாருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் காரியங்கள் வெளிப்படட்டும் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஃபங்க்ஷனுடைய முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். எல்லாரும் வந்து பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து சாப்பிட்டு திருப்தியை திரும்பி செல்ல பலன்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவின் மனோகர ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் வருகை மற்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களில் காணச் செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சா. புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காணச் செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கையே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. எதிரியின் கண்கள் முன்னே விருந்தொன்ற வச்சாரையா. என் தலைய என்னையால அபிஷேகம் செய்தாரையா. வாக்குதத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காணச் செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கையே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்குதத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காணச் செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு.
அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர்.